அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இது தொடர்பாக அதிமுக MP இன்பதுரை அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அந்த டாக்குமெண்ட் படி ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல என்று கேட்டோம். நான் முதல்ல ஒரு புகார் கொடுத்தேன். அந்த புகாரில் நடவடிக்கை எடுக்கல. நான் நீதிமன்றத்துக்கு வந்த பிறகுதான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி பிரிமினரி என்கொயரி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றது போதாது. ஏன்னா எல்லாம் குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்க எங்களுடைய வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு போர்த்வித், அதாவது உடனடியாக அப்படிங்கிற வார்த்தையை அதில் பயன்படுத்தியிருக்கார். உடனடியாக அவர்கள் மீது, நேரு மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இல்ல, அதான் நீதிபதியை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிருக்காரு, நீங்க இவ்வளவு நாள் வைத்துக் கொண்டு இருந்ததனால் உங்கள் மீது, அதாவது தமிழ்நாடு போலீஸ் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அதை வேற ஏஜென்ட், ரொம்ப கேவலங்க, ஒரு அரசாங்கத்துக்கு இதை விட கேவலம் வேண்டாம். நான் வேற ஏஜென்சிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க பிரிமினரி என்கொயரி நடத்தி கொண்டு இருப்பதனால் நான் அதை ஏற்றுக்கொண்டு, ஆனா பிரிமினரி என்கொயரி இந்த வழக்கிற்கு தேவையில்லை, அதனால உடனடியா FIR போடுங்க அப்படின்னு சொல்றேன் என்று சொல்லிவிட்டார். இப்போ அதிமுக மந்திரி வீட்டில் ரைடு நடத்துறீங்க, எப்ப FIR போடுவீங்க? ஒரு VOட்ட ஒரு யார்கிட்டயோ ஒருத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி ராத்திரியே 11 மணிக்கு FIR போட்டு காலையில பல்லு விளக்கு முன்னாலே நேரா ரைடுங்கிற பேர்ல கதவை தட்டி முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில். நீதிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஆனா நேருக்கு மட்டும் இவ்வளவு லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது. அதிமுக MP இன்பதுரை அளித்த பேட்டியை தற்போது நேரலையில் பார்த்தோம்.